ஹாய் கைஸ், டைம் 6 o'clock. இப்போ தான் வந்து நைட் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு கிளம்புறேன். இந்த நைட் ஷிஃப்ட்டு போகிறதே வந்து ஒரு கஷ்டங்க. ஆடா ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள், பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து பெங்களூர் சிட்டி. பெங்களூரு இந்தளவுக்கு பீஸ்ஃபுல்லாக பார்க்குறதே கஷ்டம். லைட் வெளிச்சத்துக்கும் அந்த ஏரியா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல, இப்போ பாருங்கள். அப்பா நல்லா இருக்குது. பெங்களூர் சிட்டியில் இருந்தோம்னா இந்த மாதிரி இயர்லி மார்னிங் வாக்கிங் போனோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். என்ன கஷ்டம்னா எல்லோரும் ஈஸியாக சொல்லிடுறாங்க, பெங்களூரில் இருக்கானுங்க, சென்னையில் இருக்கானுங்க, அவனுங்களுக்கு என்ன கம்பெனியில் வேலை செய்கிறானுங்க, சம்பாதிக்கிறானுங்க, ஜாலியாக இருக்கிறானுங்கன்ட்டு. வந்து பார்த்தா தாங்க தெரியும். நைட் ஷிஃப்ட்டு பாருங்கள், போயிட்டு வரேன். இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு தான் அந்த 20,000 30,000 ரூபாய் சம்பளத்தை வாங்க முடியுது. இல்லைனா ஒன்றும் பண்ண முடியல. ஈஸியாக சொல்லிவிடுவாங்க, வெளியூரில் இருக்கானுங்க அவனுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்குங்க இந்த ஃபீல் பாருங்கள். அப்படியே ஸ்ட்ரீட்டில் காலையில் வாக்கிங் போனோம்னா இன்னும் பெட்டராக இருக்கும். நம்மளாலலாம் போக முடியாதுங்க. நம்ம வேலை முடிச்சுட்டு இப்போ போய் அப்படியே கவுந்தடிச்சு படுத்தோம்னா அப்படியே சுகமாக தூங்கலாம், மனமாக தூங்கலாம். ஓகே, அவ்வளோதான். மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சு. இனிமேல் நிம்மதி போயிடும். உள்ளே இருக்கிற வரையும் நல்லாயிருக்கும். மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோம்னா அப்படியே வண்டி சத்தம் ஆளை மண்டை சூட்டை கிளப்பி விட்டுரும். அவ்வளோதான், வீட்டுக்கிட்ட வந்தாச்சு ஒரு வழியாக. இப்போ ஒரு டீயை போட்டு அப்படியே போய் வீட்டில் போய் உட்காந்துட வேண்டியது தான்.